ரோடே சிறுசா இருக்கா? ஒரு நொடி ஏமாந்தீங்கன்னா விவசாயிகள் நல்லா இருந்தா தொழில் நல்லா இல்லையா? என்ன வேகத்துல போவாங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல? ஒரு நிமிஷம் யோசிக்க. 150 போறாங்களா? அந்த நேரத்துல லேசா இடது பக்கம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது முந்திரக்கு வழி இருக்கா? உங்க வாழ்நாள் மூட தொழில் பண்ணாலும் முடியுமா? கூட போய் சுத்தி வந்தீங்கன்னு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். அதனால பரவாயில்ல. இல்ல வீட்டுல இருந்து சாப்பிடுற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம்னா எல்லாருமே சந்தோஷமா போவாங்கல்ல. ஒரு இருசக்கர வாகனம் இடது பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாது, பசக்குன்னு பறக்குன்னு வந்துருவாங்க, தெரியவும் தெரியாது. அப்புறம் விபத்து நடந்துச்சுன்னா யார் தம்பி காப்பாற்ற முடியும்? நீங்க தான் முழு பொறுப்பு உங்களோட செலவுகள் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த விதமான காப்பீடும் கிடைக்காது. எல்லாமே தெரியுது, அப்புறம் இப்படி வரலாமா? ஏமா எதுக்குமே இப்படி வந்து போறீங்க? ஒரு நொடி இப்படி வந்து அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். பாத்துக்குங்க அம்மா, அதுல போங்க. குறுக்கு வழியில வந்து பழகாதீங்கம்மா. எதிர் திசையில வராதீங்க. எப்பவுமே சுத்தி பத்திரமா போங்க, பாதுகாப்பா போங்க. எதிர் திசையில எப்பவுமே போகாதீங்க. எந்த காப்பீடும் கிடைக்காது. பாத்தியா, இப்படித்தான் இவங்க வர்றாங்க. அடுத்தவங்க வந்து அடிச்சுட்டா உங்களை சேர்த்து பிடிச்சுக்குவாங்க. அவங்க வந்து தட்டாலும் உங்க மேலதான், எல்லாரும் மேலேயுமே வரும். முழு கவனத்தோட போங்க, எச்சரிக்கையா போங்க. சொல்லுங்க.